நில்றி. உன்னத்தான் வேலையை விட்டு தூக்கியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? மேடம், நான் உங்க மனசை மாத்தி திரும்பவும் வேலைக்கு வரணுங்கிறதுக்காக வரல. நான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணப்போ சின்ன மேடம் என்கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்தாங்க. அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன். வணக்கம் மேடம். நீங்க எனக்கு கொடுத்த முத்து மாலை, செக் புக்கு, டேபு எல்லாத்தையும் நான் திரும்ப ஒப்படைச்சிட்டேன். ஆனா மேடம், நீங்க என் மேல சுமத்தின பொய் பழிய, அவமானத்தை எல்லாம் உங்களால திரும்ப வாங்க முடியாது மேடம். நான் ஏண்டி எல்லாத்தையும் திருப்பி வாங்கணும்? நான் போய் சொல்லலையே, உண்மை தானே சொன்னேன். அதான் நட்சத்திரம் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாளே. இல்ல மேடம், என் மேல தப்பே இல்ல. நடந்ததுக்கு எல்லாம் நான் காரணம் இல்லைன்னு இப்ப நான் நிரூபிக்க போறேன். வசுந்தரா ஊத்தி குடுக்கறதுல நீங்க மப்பாயிடுவீங்க. அத வீடியோ எடுத்து கிராணி கிட்டயும் ஆண்டி கிட்டயும் காட்டி அவளை மாட்டி விட்டு வேலையை விட்டு தூக்கணுங்கிறது நம்மளோட பிளான். நம்ம பிளான் கொஞ்சம் ஓவர் டோஸ் தான், ஆனா கூட சக்சஸ் தானே. இனிமே அர்ஜுன் சார்னு உங்க பின்னால ஒட்டிக்கிட்டே வரமாட்டேன் மாமா. இவளை துரத்துறதுக்காக நான் பண்ண வேலையை எனக்கே இவ திருப்பி பண்ணிட்டாளே. அத்தை, என்னது? ராணி கிட்டயும் ஆண்டி கிட்டயும் காட்டி அவளை மாட்டி விட்டு வேலையை விட்டு தூக்கணுங்கிறது நம்மளோட பிளான். பிளட் வாமிட் வந்து நீங்க மயங்குற அளவுக்கு அதுல என்ன இருந்துச்சு எனக்கு புரியல மாமா. அர்ஜுன் சார் என் மேல பழி போட்டு என்ன வேலையில இருந்து விரட்டணுங்கிறதுக்காக நீங்க போட்ட பிளான்ல ஏதோ தப்பு நடந்து போய் தானே நீங்க பிளட் வாமிட் எடுத்தீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அர்ஜுன் சார்? என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. பரவாயில்ல சார், ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். இப்ப கூட நான் இதை காட்டி வேலைக்கு சேரணுங்கிறதுக்காக வரல, மேடம் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஹாஸ்பிட்டலே நான் சொன்னேன் வசுந்தரா மேடம் மேல எந்த தப்பு இருக்காதுன்னு. வேற ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு. நீங்க தான் யாருமே நம்பல. ரொம்ப நன்றி மேடம், நான் கிளம்புறேன். நில்லுமா. ஏ நட்சத்திரா, இங்க வா. என்னடி இதெல்லாம்? அது வந்து ஆண்டி, இதுல இருக்கிறது நான் இல்ல ஆண்டி. அவ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கா, மார்பிங் பண்ணிருக்கா ஆண்டி. ஒரு அப்பாவி பொண்ணு மேல இப்படிதான் பழி போடுவீங்களா? செய்யாத ஒரு விஷயத்த அவ செஞ்சுட்டதா சொல்லி அவளை அடிச்சு வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்போ உங்க வாயாலேயே உண்மையை உளறி அவகிட்ட மாட்டிக்கிட்டீங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நல்லது சொன்னா உங்களுக்கெல்லாம் கோபம் வரும்.
உடனே இது மாதிரி அநியாயமா பழிய போட்டு ச்சே! உங்களால இந்த குடும்பத்தோட மானமே போச்சு. அத்தை, முதல்ல இவளை திரும்ப அமெரிக்காவுக்கு அனுப்புங்க. அங்க போய் இவ அவங்க அம்மா கூடயே இருக்கட்டும். ஐயோ வேணாம் ஆண்டி, சாரி ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஆண்டி. கிராணி, என்னடி இதெல்லாம்? இத்தனையும் நீ செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்னியாடி. அச்சு உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்ன. பப்பிமா, தெரியாம பண்ணிட்டேன் கிராணி, என்ன மன்னிச்சிடுங்க கிராணி. தயவு செஞ்சு அமெரிக்காக்கு அனுப்பிடாதீங்க கிராணி, நான் இங்கே இருக்கிறேன். ஆண்டி கிட்ட சொல்லுங்க கிராணி, ப்ளீஸ் கிராணி. அத்தை, முதல்ல இவளை வசுந்தரா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. கேட்க சொல்லுங்க அத்தை. சாரி. இவ்ளோ பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சுட்டல, உன்னை விட மாட்டேன்டி. கூடிய சீக்கிரமே உன்னை இங்க இருந்து துரத்துறனா இல்லையான்னு பாரு. என்ன மன்னிச்சிருமா. மேடம், இந்த வீட்ல சிலருக்கு ஒழுக்கமா இருக்கவும் தெரியாது, அப்படி ஒழுக்கமா இருக்கிறவங்கள பிடிக்கவும் செய்யாது. தெரியாம செஞ்ச ஒரு பாவத்துக்கே எங்களால பரிகாரமே பண்ண முடியல. உனக்கு இவங்க பண்ணது மன்னிக்கவே முடியாத பாவமா? அதுக்கு நான் பரிகாரம் செஞ்சே தீரணும். இனிமே எப்பவுமே நீதான் அர்ஜுனுக்கு பர்சனல் செக்ரட்டரி. ஐயோ இல்ல மேடம், வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், எனக்கு வேண்டாம். நோ, நீ மறுக்கவே கூடாது. தைரியமா உன் வேலையை நீ செய். யாரும் இனிமே குறுக்கவே வரமாட்டாங்க உன்கிட்ட. உன்னை பத்தி யார் இனிமே என்ன சொன்னாலும் அத நான் நம்பவே மாட்டேன். இந்த வீட்ல உனக்கு சகல உரிமையும் இருக்கு. ஐயோ இல்ல மேடம், வேண்டாம் மேடம். நீ மறுத்து பேசவே கூடாது. இது என்னோட ஆர்டர். சரி, நீ உள்ள போ. சரிங்க மேடம், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக நான் திரும்ப வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்மா. என்னடா எந்த நிமிஷம் வேணாலும் ஆனந்தன வேலையை விட்டு தூக்கலாம். இந்த வசுவால அர்ஜுன் சார் சாகுற நிலைமைக்கு போயிட்டாரு. அவன் மேல இருக்க வெறுப்பு நிச்சயம் என் மேல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி நான் எப்படி ஆனந்த லவ் பண்ணி உங்க வீட்டுக்கு மருமகள் ஆகிறது? இது யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு நேர்ல போய் நாலு அப்ப அப்பணும். ஆனந்த், ஹேய், உனக்கு தைரியம் இருந்தா நேர்ல வாடி. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கிளாஸ்மேட் அது இதுன்னு கொஞ்சம் வேலை வச்சுக்கிட்டா தொலைச்சிருவேன். வைடி போன. தம்பி, நம்ம தண்டையார்பட்ட தண்டுமாரியம்மன் கோயில் இருக்குல்ல, ஆமா, அவங்க மார்கழி உற்சவத்துக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க தம்பி. அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆபீஸ்க்கு வந்த உடனே டொனேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வரீங்க. முதல்ல வெளியே போக சொல்லுங்க. நீங்க தானே தம்பி வர சொன்னீங்க. வர சொன்னா உடனே வந்துருவாங்களா? போக சொல்லுங்க. என்ன தம்பி இன்னைக்கு உச்சக்கட்ட கொதி நிலையில இருக்காரு? யார் மேல கோவமா அதை நம்ம கிட்ட காட்டுறாரு?
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். சார், வசு பண்ண தப்பால நீங்க என்ன வேலையை விட்டு துரத்திருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? அவ அப்படிதான் பண்ணுவா. அவளுக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வா. பிடிக்காதவங்களுக்கு விஷம் வச்சு கொல்ல கூட தயங்கவே மாட்டா. இப்ப அவளால எனக்கு கெட்ட பேரு. உத்தமன், உத்தமன், சொல்லுங்க உடனே தம்பி. டெர்மினேஷன் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. யாருக்கு தம்பி? இலக்கியாவுக்கு. இலக்கியாவுக்கா? சரிங்க தம்பி. சார் 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 வேண்டாம் சார். நான் எதுவுமே பண்ணல சார். நான் ரொம்ப பாவம் சார். அந்த வசுதான் அப்படி. நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ பண்ண தப்புக்கு என்ன வேலையை விட்டு எடுக்காதீங்க சார். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இங்க பாருங்க, இப்போ நான் உங்களை வேலையை விட்டு டெர்மினேட் பண்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தெரியும் சார். என் அக்கா வசு பண்ண தப்புதான் சார் காரணம். அர்ஜுன் சாருக்கு கொடுத்த ஜூஸ்ல அவ எதையோ கலந்துட்டா. அது இல்ல, நீங்க வசுந்தரா மேம் திட்டினீங்கல்ல, அதுதான் காரணம். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நல்ல மனுஷங்களை திட்டி கேவலமா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது. நீங்க டெர்மினேஷனை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். ஐயோ, என்ன இது? பிரச்சனை ரிவர்ஸ்ல போகுது. அந்த வசுந்தராவை திட்டினா ஆனந்த் என்ன வேலையை விட்டு தூக்குறாரு? வேலை போயிட்டா இனிமே இந்த பக்கமே வர முடியாது. பாட்டி என்ன தொலைச்சிரும். சார் சாரி சார். நான் தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமே நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் சார். வசுந்தரா ரொம்ப நல்ல பொண்ணு சார். இப்போ அவளுக்கும் வேலை போய் எனக்கும் வேலை போயிடுச்சுன்னா வீட்டுல ரொம்ப கஷ்டமாயிடும் சார். எங்க அக்காவை பத்தி ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க சார். இத பாருங்க இலக்கியா, முதல்ல ரூம்ல இருந்து இப்படி அழுகிறத நிப்பாட்டுங்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னால தாங்க முடியல சார். டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துறேன்னு சொன்னப்போ எனக்கு கை காலம் நடுங்கிடுச்சு. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழுகழுகியா வருது. இதோ பாருங்க இலக்கியா, வசுந்தரா மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லவங்க. எங்க அண்ணன் கிட்ட செக்ரட்டரியா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா குடும்ப கஷ்டத்துக்காக வசுந்தரா மேடம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே நீங்க தப்பா பேசினா அப்புறம் உங்களை எப்படி நான் வேலைக்கு வச்சுக்கிறது? சாரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டேன் சார். வசுந்தரா ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன மன்னிச்சுக்கோங்க சார். ப்ராமிஸா பேச மாட்டேன் சார். நீங்க என்ன நம்புங்க. உத்தமன், டெர்மினேஷன் லெட்டர் வேணாம். சரிங்க தம்பி. நீங்க போலாம். இனிமேலாவது வசுந்தரா மேடம் பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. சாரி சார், இனிமேல் நான் பேச மாட்டேன். எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாமா, நான் பேசிக்கிட்டே இருக்க, உங்ககிட்ட இருந்து பதிலே இல்ல. அவ எப்ப உள்ள வந்தா, நம்ம பேசுறது எப்ப வீடியோ எடுத்தான்னு புரியலையே. ஆமா மாமா, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நம்ம எப்படி பால் போட்டாலும் திருப்பி அடிக்கிறாளே. அவகிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல பேபி. We have to be very very careful. மே ஐ கம் இன் சார்? Come in. சார், நான் இன்னையில இருந்து மறுபடியும் உங்க பர்சனல் செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிருக்கேன். இது பொங்கல் போனஸ் ஆர்டர் சார். வழக்கத்தை விட இந்த வருஷம் 1% அதிகமா கூட தர சொல்லி சின்ன மேடமும் பெரிய மேடமும் சொல்லியிருக்காங்க சார். JKR குரூப் கம்பெனிஸ் எல்லா இடத்துலயுமே சோலார் பிளான்ட் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கான கொட்டேஷன் தான் இது. இது ரெண்டுத்துலயும் கையெழுத்து போடுங்க சார். நான் உங்களை ஓவர்டேக் பண்ணி நான் திரும்பவும் உங்களுக்கு செக்ரட்டரி ஆகணுங்கிறதுக்காக எதையும் பண்ணல. மேடம் திரும்ப வேலைக்கு சேர சொன்னாங்க, நான் சேர்ந்தேன். இது வரைக்கும் என்னோட வேலையை தவிர
வேற எந்த வேலையிலயும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை. எனக்கு என்னோட தன்மானம் தான் முக்கியம். அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான பரிகாரத்தை தேடுவேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் சார். எனக்கு சோதனை வரப்போலாம் கடவுள் எனக்கு கை கொடுப்பாரு. ஏய் சார். நாளைக்கு டியூட்டிக்கு ஆன் டைம் வாங்க. ஓகே சார். வசு, என்ன சொன்ன? தன்மானம். அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே சார். ஓகே. என்ன மாமா இது? திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்த உடனே பரபரப்பா வேலைய பாக்குறா. எதுவுமே நடக்காத மாதிரி உங்க ரூமுக்கே வரா. என்ன மாமா, ஒண்ணுமே சொல்லாம அவளை அனுப்பிட்டீங்க? அம்மா சப்போர்ட் இருக்கனால அவ எந்த சிச்சுவேஷன்ல இந்த வேலையை விட்டு போவே மாட்டான். நம்ம கொடுக்கிற இந்த எக்ஸ்ட்ரா டார்ச்சர்ல தான் அவளை ஓட வைக்கணும். ஏய், அவ ஏதோ சொன்னால, என்ன பேரு? தன்மானம். அந்த தன்மானத்தை காலி பண்ணி அவளுக்கு ஃபுல்லா அவமானத்தை ஏற்படுத்தி ஓட 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 துரத்தி விடுறேன். நடக்கும் பாரு. மாமா, அவளை ஓட வைக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. ஐயோ, அட்வான்ஸே இவ்வளவு கொண்டு வந்திருக்கானே. கையெழுத்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம், கொடுத்துருவான் போல இருக்கே. காது மூக்கு கழுத்துன்னு எல்லாம் அரிக்குதே. ஏன் சோதிமணி, இதெல்லாம் நெசமாவே அரசாங்கத்துல அடிச்சதா? என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? பாட்டி, சுட சுட நாசிகள் அடிச்சது பாட்டி. இல்லைன்னா பணத்தோட ஸ்மெல்ல மோந்து பாரு. ஆட போடா, மோந்து பாக்குறதுக்கு இது என்ன மோரா தயிரா? கள்ள நோட்டா இருந்தா என்ன நாரவா போகுது? பார்த்தாலே தெரியுது. அப்பா, அப்படியே கரன்சி நோட்டு வாசனை கண்ணை கட்டுதுடா. பாட்டி, இந்த கையில பத்திரம், அந்த கையில பணம். போடா. ஏய், எங்க வீட்டு குபேரலட்சுமி வந்துட்டா. கிளவி அடிங்க, யார கழுவி சொன்ன? போங்க பாட்டி, பத்திரம் வரேன். வசுந்தரா, வசுக்கண்ணு, ஏன்டா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இதுல வந்த உடனே கையெழுத்து போட்டேன்னா சுட சுட சமையல் பண்ணி வச்சிருக்கேன், நீ சாப்பிடலாம். ஓடியா. இல்ல பாட்டி, என்னால கையெழுத்து போட முடியாது. என்னது முடியாதா? என்னடி பிளேட்ட மாத்தி பேசுற? வந்து போடுறேன்னு சொன்னியே. அப்ப சொன்ன, இப்ப முடியாது. ஏய், எவ்வளவு தெனாவட்டா என் மூஞ்சி பார்த்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ற? அடியே, கையெழுத்து போடலைன்னா வீடு முழுகி போயிடும்டி. அப்புறம் கைமுறுக்கு வித்துதான் நீ காலம் தள்ளணும். அம்மா, அவ இப்ப தினமும் வீட்டுக்குள்ள நுழையறா, அதுக்குள்ள ஏமா அவளை வம்பு கேக்குறீங்க? என்னது, நான் வம்புக்கு போறேனா? ஆமாண்டி, அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு இருக்கேன். உன் பொண்ணுகிட்ட அப்படியே மல்லு கட்டுறேன். ஏய், ஒழுங்கா அவளை பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. இல்ல ஒரு தரம், 2 தரம், 3 தரம்னு மணி அடிச்சு இந்த வீடு ஏலத்துல போயிடும். அதெல்லாம் வராது பாட்டி. ஏண்டிமா வராது? ஏன் வராதுங்கிற? அங்கேயும் விரட்டி அடிச்சிட்டாங்க, இதுலயும் கையெழுத்து போட முடியாதுன்னா பேங்க்காரன் வீடு தேடி வந்து நார் அடிப்பான். லக்கி, பாத்தியாடி இவ எப்படி பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கான்னுட்டு? காலையில கையெழுத்து போடுற நம்ம முன்னாடி தான் சொன்னா, இப்ப முடியாதுன்னு சொல்றாடி. ஆமா பாட்டி, காலையில இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து சொன்னாங்க, மேடம் திரும்பவும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாமே. அதான் இவ்ளோ தெனாவட்டா பேசுறாங்க. ஏய், கையெழுத்து போட போறியா இல்லையா? போடுறி வசு. போடு. இங்கதான். உனக்கு விடிய காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சுக்கியே. போடுறா பாரு. சும்மா கையை வச்சு ஆட்டிக்கிட்டு நீ போடு.